ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ராஜாங்கம் தான் சக்தியை கொலை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் தீர்ப்பு வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன, ராஜாங்கத்துக்கு 7 வருஷம் ஜெயில் தண்டனை எழுதிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து தமிழ்ச்செல்வி கோர்ட்டுக்கு வராங்க. வந்த உடனே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லவும் கோர்ட்டில் இருக்கிற எல்லார் கவனமும் தமிழ்ச்செல்வி மேலே திரும்புது. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி வராங்க. வந்த உடனே எதுக்காகமா கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி சத்தமாக பேசுகிற, கோர்ட்டில் எப்படி இருக்கணும் ஏது இருக்கணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்க பாருங்க சார், என்னோட மாமனார் மேல எந்த ஒரு தப்புமே இல்லாம அவருக்கு 7 வருஷம்னு எப்படி நீங்க தண்டனை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருமா, அவருக்கு எதிராக தான் எல்லா ஒரு தீர்ப்புமே இருக்கு. அதாவது ஆதாரம் எல்லாமே அவருக்கு எதிராக இருக்கிறதுனால அவருக்கு இந்த தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க சார், சக்தி இன்னும் சாகவே இல்லை, அவர் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக்கு. ஆனால் நம்ம ஜெனி இருந்துட்டு, தமிழ் என்ன தமிழ் சொல்கிற, நீ சொல்கிறது எல்லாமே உண்மையா, என் சக்தி உயிரோட தான் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு ஜெனி, ஆமாம் சக்தி உயிரோட தான் இருக்காரு. இந்த அதாவது முண்டமாக இருந்தது உங்கள் அப்பா வேற ஏதோ பணத்தை எடுத்துகிட்டு வந்து நம்மளை எல்லாருமே ஏமாத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட மாமனாரை பழிவாங்கணுன்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நீ இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கல, அதுக்கு ஆதாரம் என்ன இருக்கு, அதை கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்க சார், ஆதாரம் இல்லாம கோர்ட்ல வந்து யாராச்சும் பேசுவாங்களா, யாருமே பேச மாட்டாங்க. சக்தி உள்ள வாங்கண்ணே அப்படின்னு சொல்லவும் சக்தியும் உள்ள வராரு. வந்த உடனே நம்ம சக்தி இருந்துட்டு, இங்க பாருங்க சார், ராஜாங்க ஐயாவை பழி வாங்கறதுக்காக தான் ஜெனியோட அப்பா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. என்னை கொலை பண்ற மாதிரி நடிக்க வச்சு என்னை ஒரு குடோன்ல அடைச்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ தமிழ்ச்செல்வி தான் என்னை பார்த்து காப்பாத்தி கொண்டு வந்தா. இன்னும் 2 நாளில் என்னை கொலை பண்ணுறதா ஐடியாவில் இருந்தாங்க. இப்போது என்னோட நல்ல நேரம் தமிழ்ச்செல்வி பார்த்ததுனால தான் இப்போ என்னை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் என்ன, பொய்யான கேஸ் கொடுத்தனாலையும் தன்னோட பொண்ணோட புருஷனையே இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதுக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனையும் 2 லட்ச ரூபாய் அபராதமும் நம்ம ஜெனியோட அப்பாவுக்கு கொடுத்துட்றாங்க. இதை பார்த்த ஜெனியோட அப்பா இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, உன்னால தான் என் பொண்ணு இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அதனால தான் உன்னோட மாமனாரை பழி வாங்கணுன்றதுக்காக நான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால கண்டிப்பாக நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களை யாருமே நான் சும்மா விட மாட்டேன். இங்கே பாருங்க சார், இப்பயும் அவர் பழி வாங்குற எண்ணத்தோடு தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இதுக்கும் என்னோட மாமனாருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. சக்தி அண்ணனும் சரி ஜெனியும் சரி, அவங்க 2 பேருமே மேரேஜ், அதாவது அவங்க வந்து 2 பேருமே அவங்க விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம ஜட்ஜ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், உங்களுக்கு தீர்ப்பு கொடுத்தாச்சு, ராஜாங்கத்துக்கு மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு நிரூபிச்சாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், நான் என்னை அரெஸ்ட் பண்ண நாள்லேருந்து இந்த நாள் வரைக்குமே நான் எதுவுமே பண்ணலைன்னு தானே எல்லாருக்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னோட பேச்சை எதுவுமே கேட்காம நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு கோர்ட்டில் கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, கோர்ட் இருந்துட்டு, இங்க பாருங்க ராஜாங்கம், உங்களுக்கு எதிராக தான் எல்லா ஆதாரமே இருந்துச்சு, அதனால தான் உங்களை விசாரிக்கிற முறையில் விசாரிச்சாதான் எல்லா உண்மையும் வெளியே வரும்னு சொல்லிட்டு அந்த முறையில் விசாரிச்சிருக்காங்க. அதனால அப்படி உங்களை விசாரிச்சதுனால உங்களுக்கு எவ்வளோ மன உடைச்சல், எவ்வளோ அவமானம், அசிங்கம் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இங்கே பாருங்க சார், நீங்கள் மன்னிப்பு கேட்கறதுனால நடந்த விஷயம் எதுவுமே இல்லைன்னு ஆயிடுமா, இல்லை நான் காயப்பட்டது இல்லைன்னு ஆயிடுமா, இனிமே எப்படி ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணுறதுன்னு கொஞ்சம் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கோர்ட்டை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம அப்பதான் இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட, அடியே தமிழ்ச்செல்வி, நீ மட்டும் இல்லைனா என் பையனுக்கு 7 வருஷம் ஜெயில் தண்டனையை அனுபவிக்கிற மாதிரி இருந்து கொண்டு ரொம்ப ரொம்ப நன்றிடி என் பையனை காப்பாற்றினதுக்கு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க பார்த்தா, என் மாமா எந்த ஒரு தப்புமே பண்ணியிருக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் கோர்ட்டுக்கு வரலான்னு வந்துட்டு இருக்கும் போது தான் ஒரு இடத்துல சக்தி அண்ணனை பார்த்தேன். அப்படியே சக்தி அண்ணனை கூட்டிக்கிட்டு இப்போ நேராக நான் கோர்ட்டுக்கு தான் வந்தேன். இங்கே பாருங்கள், இனிமேல் உங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மோகனா இருந்துட்டு, நில்லு தமிழ், உன்னால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உன் மேலே நான் ரொம்ப கோவமாக இருந்தேன். ஆனால் இப்போ உன் மேலே ஒரு துளி கோவம் கூட இல்லை தமிழ், நம்ம வீட்டுக்கு போகலாம் வா தமிழ் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், உங்கள் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு அன்னைக்கே நான் தலைமொழிக்கிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறமும் உறவு கொண்டாடுற வேலை எல்லாம் வேண்டாம், இவர் எந்த ஒரு தப்புமே பண்ணியிருக்க மாட்டாருன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால தான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொன்னேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க.
அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு தமிழ்ச்செல்வி ஏதோ தெரியாம சேதோ அப்படியெல்லாம் கோவத்துல பேசிட்டா, அதுக்காக நீ எல்லாரையும் தலைமுழுங்கியா? இங்க பாருங்க சார், இனிமே உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. இதுக்கு மேல நான் உங்க குடும்பத்துல உறவாடணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த நேரம் பார்த்து ஜெனி இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, இங்க பாரு தமிழ், உன்னாலதான் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்போ சக்தி உயிரோடு இல்லைன்னு நீ தான் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப நன்றி. அதாவது உன் மாமனார் மேல தெரியாம நான் கேஸ் கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு ஜெனி, யார் என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியவே தெரியாதா? உன்னால எங்க குடும்பத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? இப்போ நான் அவங்க வீட்டை விட்டு வந்துட்டேன், அவங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு தலை முழுங்கிட்டு வந்திருக்க. ஐயோ தமிழ், என்ன தமிழ் சொல்ற நீ? இங்க பாரு தமிழ், கொஞ்சம் பொறுமையா போயிருக்கலாம்ல, ஏன் தமிழ் இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை ஜெனி, நானும் எவ்வளோ நாள் தான் பொறுத்துக்கிட்டு இருக்கிறது? ஒரு பொம்பளைனா எல்லாத்துக்கும் அடிமையாகிட்டே இருக்கணுமா? அவங்க என்ன சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கிட்டு அதை பொறுத்துக்கிட்டு அவங்க குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். என்ன 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 அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இந்த பெண்களுக்குன்னு சுயமரியாதை இருக்கவே கூடாதா அப்படின்னு பயங்கரமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ராஜாங்கத்துக்கு அப்படியே ரொம்பவே கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் என்ன, ப்ரெஸ் மீட்டெல்லாம் ராஜாங்கத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இங்கே பாருங்க சார், நீங்கள் தான் இந்த கொலையை பண்ணதுன்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க, இந்த உலகம் முழுக்க எல்லாமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தான் புரியுது, நீங்கள் எந்த ஒரு தப்புமே பண்ணலைன்னு. நீங்கள் எந்த ஒரு தப்புமே பண்ணலை அப்படின்னு நினச்சி மக்கள் எல்லாருமே ரொம்ப 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 கஷ்டத்தில் இருக்காங்க. இனிமேல் உங்களுக்கு மட்டும்தான் ஆதரவு. நீங்கள் எலெக்ஷன் நின்றாலையும் அடுத்து நீங்கள் தான் எலெக்ஷனில் வரணும். மக்களுக்கெல்லாம் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கீங்க, இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நாங்கள் நம்பலையேன்னு நினச்சி மக்களெல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க ப்ரெஸ் மீட் கிட்ட எதுவுமே பேசாமல் கோவத்தில் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே கோவத்திலையும் ஆவேசத்திலையும் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க மாமா, என்னோட அப்பாவை என்னால் காப்பாற்ற முடியல. கோர்ட்ல எந்த நிலைமையில இருக்காரோ எனக்கு தெரியல. கடவுளே, என் அப்பாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த பிரச்சனையிலேருந்து எங்கள் அப்பாவை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு நினச்சி ரொம்பவே அழுதுகிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு சேது, என்னையா சேது பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா நீங்கள் எப்படிப்பா வெளியில், நீங்கள் எந்த ஒரு தப்புமே இல்லை, தப்பு பண்ணலைன்னு நிரூபிச்சிட்டிங்களாப்பா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரியா சேதோ, நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலைன்னு நிரூபிச்சுட்டு தான் வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சேதுக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகி ராஜாங்கத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் இப்படி ஒரு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு என் மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? அதை நினச்சி இப்போ வரைக்கும் நான் சோறு தண்ணி கூட சாப்பிடாம இருக்கேன்ப்பா. இங்கே பாருங்கள், நீ உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின அவளை நான் வீட்டை விட்டு துரத்திட்டேன். அவளை இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளேயே சேர்த்த மாட்டேன். அவளால் தானே உங்களுக்கு இப்படியெல்லாம் நடந்துச்சு. இனிமேல் அவள் இந்த வீட்டுக்கு வரவே மாட்டான். இந்த வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கவும் நடக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாரியா சேதோ, நீ எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்த? கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்ல. தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுன்றதுக்கு தானே நம்ம பாத யாத்திரையெல்லாம் போயிட்டு வந்தோம். ஆனால் அதை கூட நீ மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கலாம்ல. ஆத்தா உங்ககிட்ட எவ்வளவோ சொல்லியிருக்கு, ஆனால் ஆத்தா பேச்சை கூட கேட்காம எதுக்காக தமிழ்ச்செல்வி கிட்ட அப்படி நடந்துக்கிட்ட? தமிழ்ச்செல்வி எந்த ஒரு தப்புமே பண்ணலைன்னு இப்படி உறுதியாக சொல்கிறப்போ அவளை நீ கொஞ்சம் நம்பியிருக்கலாம்ல. தாமரை விஷயத்தில் இந்த வீடியோ உனக்கு எதிராக இருந்தப்போ தமிழ்ச்செல்வி மட்டும்தான் உனக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருந்தா. அப்படி இருக்கும்போது நீ அவள் பக்கம் கொஞ்சம் ஆதரவாக இருந்திருக்கலாம்ல. ஏன் சேது இப்படி பண்ண? இப்போ பாரு, இது தமிழ்ச்செல்வி இனிமேல் இந்த வீட்டை உறவாக கூட நினைக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு கோவத்தில் போயிட்டா. அவளால் தான் நான் இப்போ வெளியவே வந்தேன். சக்தி உயிரோடு தான் இருக்கா அப்படின்ற விஷயத்த நிரூபித்து சக்தியை உயிரோட கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேதுக்கு அப்படியே தமிழ்ச்செல்வி மேலே இருந்த கோவம்லாம் அப்படியே குறைஞ்சிருது. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க? அவளா சக்தியை கூட்டிகிட்டு வந்து உங்களை காப்பாற்றி வீட்டுக்கு அனுப்பி வச்சா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் சக்தி தான், தமிழ்ச்செல்வி தான் இது எல்லாத்தையுமே பண்ணது. தமிழ்ச்செல்வி சக்தியை மட்டும் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரலன்னா கண்டிப்பாக ராஜாங்கத்துக்கு பெரிய தண்டனையாக கொடுத்துருப்பாங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? தமிழ்ச்செல்வி மட்டும் வரலனா இப்போது உன்னோட அப்பாவுக்கு என்ன நிலைமை ஆயிருக்குமே தெரியாது அப்படின்னு அப்பத்தான் ஒரு பக்கமும், இங்கே பாரியா சேதோ, உங்ககிட்ட நான் 1000 முறை சொல்லியிருப்பேன் பொறுமையை கையாளணும்னு. இப்படி ஒரு பிரச்சனையில் நம்ம பொறுமையை கையாண்டாதான் நம்ம
நம்ம பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும். அதாவது ஒரு பிரச்சனை நடக்கும் போது நம்ம தாம் தோம்னு கொதிச்சா மட்டும் எல்லா பிரச்சனையும் சரியாயிடாது. நம்ம எவ்வளோ பொறுமையாக போகிறோமோ அவ்வளோ பொறுமையாக போனால் மட்டும்தான் நம்ம பிரச்சனையை சரி பண்ண முடியும். இப்போ பார்த்தியா தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு போயிட்டா. அதுவும் இல்லாமல் உன்னோட வாரிசு அவள் வயிற்றுல வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஒரு குழந்தை மட்டும் இல்லை, ரெண்டு குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இதை மனசில் வச்சிருந்தா நீ இதை எல்லாத்தையும் பண்ணியிருப்பியா சேது அப்படின்னு சொல்லவும், ஐயோ அப்பதான் நான் தப்பு பண்ணிட்டேன். அப்பதான் இப்போ அவள் மூஞ்சில நான் எப்படி முழிப்பேன்? அவள் கண்டிப்பாக என் கூட பேசவே மாட்டா. இதுக்கு முன்னாடியே அவகிட்ட பேசும்போது அவள் ரொம்ப கோவப்பட்டா. இனிமே கண்டிப்பாக அவள் நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டாள்ல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுக்கின்றத ஈஸ்வரி இருந்துட்டு, இங்க பாருங்க என்னத்தை பேசிக்கிட்டீங்க? அவ ஃப்ரெண்டுக்கு அவ கல்யாணம் பண்ணி வச்சதுனால தானே இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. ஆனால் அதை நீங்கள் பேச மாட்டீங்க. அவள் தான் இப்போது மாமாவை வெளியே கொண்டு வந்தான்னு அவளை கொஞ்சம் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவளால் தான் இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சுன்னு எதுவுமே பேச மாட்டீங்க. இப்போது அவள் தான் சக்தியை கூட்டிகிட்டு வந்து ஏதோ மாமாவை வெளியே கூட்டிகிட்டு வந்துக்கிட்டாங்கன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. இங்கே பாருங்கள், திரும்ப அவளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறத விடுங்க. அவளை இப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறதுனால தான் அவளால் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதாவது இவங்க கட்சியில் இருந்தும் மாமாவை நீக்கிட்டாங்க. இப்போது அரசியல் விஷயமா இப்போது எப்படி அவங்க கட்சி விஷயமா பெரியாலெல்லாம் மீட் பண்ணி பேசணும்னா மாமாவுக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். இப்போ எப்படி அவர் வெளியே போய் தலை காட்டுவார் அப்படி இப்படின்னு நம்ம ஈஸ்வரி கண்ணதையும் ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட மோகனா இருந்துட்டு, இங்கே பாரு ஈஸ்வரி, எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றாத, முதல்ல கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. இங்கே பாருங்கக்கா எப்படி அமைதியாக இருக்க முடியும்? மாமாக்கு இவ்வளோ பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்தின அவளை எப்படி நம்ம சும்மா விட முடியும்? நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லவும், நம்ம தாமரை இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, இந்த விஷயத்தில் எனக்கு என்னமோ ஈஸ்வரி மேலே தான் எனக்கு டவுட்டாகவே இருக்குது. அவங்க தான் தனியாக நின்று ஏதோ குசுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. இவங்க மேலே தான் எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே கோவமா, என்ன தாமரை, நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அதுக்காக தான் இந்த வீட்டை விட்டு அனுப்பணுன்றதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கத்த, நீங்கள் நடந்துக்கிறத வச்சு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நடந்துக்கிறதே ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்கு. இங்க பாருங்க மாமா, நீங்களும் கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க. இவங்க நடந்துக்கிறத வச்சு பார்த்தா கண்டிப்பா இவங்க தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கணும். தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு அனுப்பணுன்றதுக்காக தான் இவங்க தான் ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லவும், அப்பதான் நம்ம சேதுக்கு ஒரு யோசனையே வருது. அதாவது நம்ம சக்திக்கோ ஜெனிக்கோ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு நம்ம தமிழ்ச்செல்வியோட ரூம் பக்கத்துல அதாவது ஈஸ்வரி, சித்ரா, அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா, இவங்க 3 பேரும் உட்காந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் யோசிக்கிறாங்க, இங்க பாருங்க சின்னம்மா, நீங்கள் ஜெனிக்கும் அதாவது சக்திக்கும் கல்யாணம் ஆகின முன்னாடி, அதாவது நைட்டு அன்னைக்கு தமிழ்ச்செல்வியோட ரூமில் நீங்கள் 3 பேரும் உக்காந்துக்கிட்டு இருந்தீங்க. தமிழ்ச்செல்வி குளிச்சுட்டு அப்போ தான் வெளியே வந்தா. நீங்கள் தான் அவகிட்ட ஏதோ பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரியும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்ன சேதோ, தாமரை பேசுகிற மாதிரியே நீயும் பேசிக்கிட்டு இருக்க? இல்லை சின்னம்மா, நீங்கள் தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கீங்க. எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் தான் இது ஏதோ பண்ணியிருக்கீங்கன்னு. கண்டிப்பாக இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன். இங்கே பாரு ஐஸ்வர்யா, உனக்கு மிமிக்ரி பேசுறது நல்லாவே வரும்னு எனக்கு தெரியும். நீ எல்லாரும் மாதிரியும் மிமிக்ரி பேசுவ. அதே மாதிரி தான் தமிழ்ச்செல்வி வாய்ஸில் நீ மிமிக்ரி பேசி இப்படி தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு துரத்துறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா திருன்னு முழிக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக கோவத்தில் நம்ம ஐஸ்வர்யாவை அடிக்க போயிடுறாங்க. இங்கே பாரு, நீ மட்டும் உண்மையை சொல்லலை, அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லி அப்படி அடிக்க போகிறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம ஐஸ்வர்யா பயத்தில், மாமா எதுவும் பண்ணிடாதீங்க மாமா, தமிழ்ச்செல்வி மேலே இருக்கிற கோவத்தில் தான் நான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன். இப்படியெல்லாம் பண்ணால் தமிழ்ச்செல்வி மேலே நீங்கள் ரொம்ப கோவப்பட்டு எப்படியாவது தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு அனுப்பிடுவீங்கன்னு தெரியும். அதனால தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன். என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு சொல்லவும், அடிச்சு நிறுத்து, எப்படி உன்னால் இப்படியெல்லாம் பண்ண முடியுது? கேவலமா இல்லை? இங்கே பாருங்கப்பா, இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணது இவங்க தான்ப்பா. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு காரணமும் இவங்க தான். இது எல்லாத்துக்கும் காரணம் தமிழ்ச்செல்வி தான் நினச்சி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவளை வீட்டை விட்டு வேற அனுப்பிட்டேன். அவள் ரொம்ப பாவம்ப்பா. அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவ மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும். இதுக்கு முன்னாடி என் கூட ஒன்று சேரும்போது நீங்க என்னை கை வெட்டுற மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முறை என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தா. ஆனா அவ நம்பிக்கையை நான் உடைச்சிட்டேன். இனிமே அந்த நம்பிக்கை ஒன்று சேரவே சேராதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாரு சேதோ, இது எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்ல. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. தமிழ்ச்செல்வி நாளைக்கு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சேது இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு,
அப்படியே பயத்தில் என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோன்னு நினச்சி பயத்திலேயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாரு ஈஸ்வரி, நீ இவ்வளோ பெரிய கேடுகட்ட வேலை பண்ணதுனால இனிமேல் நீ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, ஒரு நிமிஷம் கூட இருக்கவே கூடாது, முதல்ல இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லவும், என்ன மாமா இந்த வீட்டை விட்டா உங்களை விட்டா எனக்கு யார் இருக்காங்க சொல்லுங்க, நான் எங்கே போவேன், எங்கள் ரோட்லேயே தங்குவேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி நீ இதெல்லாம் யோசிக்க மாட்டேல்ல, நீ எத்தனையோ முறை தப்பு பண்ணியும் நான் இந்த வீட்டில் வச்சுருந்ததான் என்னோட மிகப்பெரிய தப்பு பண்ணால் தண்டனை அனுபவிச்சே ஆகணுன்ற ஒரு முறை உனக்கு தெரியணும்ல, அந்த கஷ்டம் என்னன்னு உனக்கு தனியாக போய் பார்த்தா தான் தெரியும், வெளியே போய் பிச்சை எடுத்து சாப்பிடு, அப்போ தான் உனக்கு புத்தி ஏறும். இங்கே பாரு கருப்பு, இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட இவங்க இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, இவங்கள வீட்டை விட்டு அனுப்பிடு அப்படின்னு சொல்லவும், சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க முதல்ல வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்லவும், என்ன கருப்பு திமிரு அதிகமாயிடுச்சா, என்னவே வீட்டை விட்டு அனுப்புன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா சொல்லிட்டாரு, நீங்கள் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, முதல்ல இந்த வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்லவும், என்ன மாமா இந்த வீட்டு வேலைக்காரன்லாம் என்னை வந்து வீட்டை விட்டு போன்னு சொல்கிறான், ஆனால் அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம அப்போ தான் இருந்துட்டு, அடியே நீ பண்ண தப்புக்கு தாண்டி வீட்டை விட்டு அனுப்புகிறேங்க, உனக்கு இப்போ கூட புத்தியே வரலையா, எதுவுமே பேசாமல் முதல்ல இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் மட்டும் என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கிற யாருமே நிம்மதியை விட மாட்டேன், அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் நிம்மதியை தேடி அலைய வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும், என்ன சவால் விடுறியா நீ, இனிமேல் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, நானே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியோட கழுத்தை பிடிச்சிக்கிட்டு தரன்னு வெளியே இழுத்துட்டு போய் விடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு, இங்கே பாருங்க பெரியப்பா, நீங்கள் ரொம்ப கொடுமை பண்ணுறீங்க, எதுக்காக இப்படி என்னோட அம்மாவை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறீங்க அப்படின்னு சொல்லவும், உன்னை கழுத்தை பிடிச்ச வெளியே தள்ளுனேன்னு நீ சந்தோஷப்படு, நீயும் உங்க அம்மா கூடயே சேர்ந்து போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டாதான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சாவித்திரியும் தாமரையும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்மளும் இந்த நிலைமையில தானே இருந்தோம், நம்மளை பார்த்து எவ்வளவு ஏளனமா சிரிச்சாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சாவித்திரியும் தாமரையும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இனிமே செத்தா கூட இந்த வீட்டு பக்கம் நீங்க திரும்பவே கூடாது, முதல்ல இந்த வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல எல்லாருமே உள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி கிட்டேயும் சித்ரா கிட்டேயும் நம்ம சாவித்திரியும் தாமரையும் வந்து, இங்க பாருங்க உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காக தான் ஏதோ ஒரு பிட்டை போட்டேன், ஆனா அந்த பிட்டில் நீங்க 3 பேரும் சிக்குவீங்கன்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல, எங்களை என் பொண்ணுக்கு ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணி வச்சிங்கல்ல, அதுக்காக தான் உங்களை எப்படியாச்சும் பழிய வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா எங்களோட உங்களுக்கு ஒரு பெரிய மோசமான கேவலமான ஒரு இப்படி ஒரு அசிங்கம் கிடைக்கும்னு சத்தியமான எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, அப்படி குழுன்னு ஏசியில போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே, இங்க பாருங்க அத்தாச்சி, இந்த வீட்டுல இருக்கிறவங்களை யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன், உங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லவும், என்ன பண்ணிட முடியும், இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் சொகுசா ஏசியில இருந்த, அதுவும் இந்த வெயில் காலத்துல எப்படி நீ வெளியே இருக்க போற, கண்டிப்பா நீ பிச்சை எடுத்துக்கிட்டு ரோடா சுத்த போற, அதை பார்த்து நான் சந்தோஷப்பட போறேன், இங்க பாருங்க தாச்சி இனிமே உங்களுக்கு மரியாதை கிடையாது அப்படின்னு சொல்லவும், இனிமே நீ பேசவே கூடாது, எதுக்கு பேசுற, நீ பேசுற நிலைமையில நீ இல்லவே இல்லை, முதல்ல வீட்டை விட்டு கிளம்புடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க பாருங்க தாச்சி மரியாதை இல்லாம பேசாதீங்க அப்படின்னு சொல்லவும், உனக்கெல்லாம் என்ன மரியாதை, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா உள்ள போறாங்க. உள்ள போன உடனே, இங்க பாருங்கண்ணே, அந்த ஈஸ்வரிக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா உங்களுக்கு இவ்வளவு பெரிய அசிங்கத்தை தேடி கொடுத்துருப்பா, கண்டிப்பா அவளை சும்மாவே விடக்கூடாதுன்னு, நீங்க கவலைப்படாதீங்க, எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மலர் இருந்துட்டு குடுகுடுன்னு ஓடி வராங்க. இதை பார்த்தா நம்ம அப்பத்தா இருந்துட்டு, அடியே மலர் என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பத்தா டிவியில நியூஸ் பாருங்க அப்பத்தா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கருப்பு போய் டிவியை போடுறாரு. போட்டு உடனே நம்ம நியூஸ்ல என்ன வருதுன்னா, நம்ம ராஜாங்கத்துக்கு எதிராக எல்லாருமே அதாவது சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ராஜாங்கய்யா நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தான், உங்களை தப்பாக நினச்சிட்டோம், நீங்கள் இந்த கொலையை பண்ணியிருப்பீங்க, நீங்கள் இனிமேல் அரசியல்லே இருக்கக்கூடாது, நீங்கள் இனிமேல் அரசியல் வாழ்க்கையை விட்டே வெளியே போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் இப்படி ஒரு உங்களை சதி பண்ணி எதிர்கட்சிக்காரங்கெல்லாம் உங்களை இந்த அரசியலை விட்டே வெளியே போகணுன்றதுக்காக தான் இப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு எங்களுக்கு இப்போ தான் புரியுது. கண்டிப்பாக இனிமேல் நாங்கள் உங்களை தான் இனிமேல் தேர்தலில் செலக்ட் பண்ண போகிறோம், நீங்களும் இந்த தேர்தலில் அமைச்சராக தான் போகிறீங்க, நாங்கள் இங்கே எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ராஜாங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்க அத்தா, என்னோட எல்லா சாம்ராஜ்யமும் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போதான் என் மனசுக்கே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சேது அப்படியே
ரொம்ப மனசோடைஞ்சி போய் உக்காந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு சேதுக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரியா சேதோ, நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவ எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் தமிழ்ச்செல்வி நாளைக்கு வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அது சேது இருந்துட்டு அப்பத்தா கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க அப்பத்தா, நீங்களும் என் கூட வாங்க அப்பத்தா, தமிழ்ச்செல்வியை எப்படியாவது பேசி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இங்கே பாரியா சேது, தமிழ்ச்செல்வி இருக்கிற கோவத்தில் அவள் வீட்டுக்கு வருவாளா இல்லையானே எனக்கு தெரியலையா, இங்கே பாருங்க அப்பத்தா, அவள் வராளோ இல்லையோ நம்ம போய் அவகிட்ட பேசியே ஆகணும்ல, நம்ம அவகிட்ட போய் பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா, மோகனா, அதுக்கப்புறம் சேது அப்படின்னு எல்லாருமே தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போகிறாங்க. தமிழ்ச்செல்வி இருந்துட்டு இவங்க வரதை பார்த்துட்டு ரொம்பவே கோவமா அப்படியே அதாவது வசந்தியை கூட்டிட்டு கதவை போய் பூட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்தா நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே அசிங்கப்பட்டுறாரு. இங்கே பாருங்க அப்பத்தா, நான் வரேன்னு தெரிஞ்ச உடனே அவ கதவை சாத்துறத பாரு அப்பத்தா, நான் என்ன தப்பு பண்ணேன், இங்கே பாருடா, நீ ரொம்ப அசிங்கப்படுத்திட்ட, அதுவும் அவளை ரொம்ப ரொம்ப காயப்படுத்திட்டடா. இதுக்கு முன்னாடியே அவ உன்கிட்ட என்ன சொல்லியிருந்தா, அவ நம்பிக்கையை சுக்குநூறா உடைச்சதுக்கு அப்புறம் எப்படிடா உன் மேலே அவளுக்கு நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அத்தா, நீங்கள் தான் எப்படியாவது பேசி அவள் மனசை மாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும், என்னால் பேச முடியுமானா தெரியல, போய் பேசி பார்க்கலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போன உடனே வசந்தி, கதவை தர வசந்தி அப்படின்னு சொல்லவும், அப்போ தான் செல்லப்பண்ணி எங்கேயோ போயிட்டு வராரு. வந்த உடனே நம்ம சேது அப்புறம் அப்பத்தா மோகனெல்லாம் பார்த்துட்டு, வாங்க சம்மந்தி, வாங்க வாங்க அம்மா, எப்போம்மா வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு செல்லப்பண்ணி, உன் பொண்ணு நாங்கள் வரதை பார்த்துட்டு போய் கதவை சாத்திக்கிட்ட, முதல்ல கதவை திறக்க சொல்ல செல்லப்பாண்டி அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் வசந்தி, கதவை தர வசந்தி, எதுக்காக கதவை மூடி இருக்கீங்க, இப்படி நமக்கு ஆகாதவங்களே வந்தா கூட கதவை திறந்து உள்ள வாங்கன்னு சொல்லணும், என்ன புத்தி இது, முதல்ல கதவை தரங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்லப்பாண்டி கத்திக்கிட்டு இருக்கவும், நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, கதவை திறந்தீங்க அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை, அவங்களுக்கு மரியாதையை கொடுக்க கூடாதுமா, என்னை எப்படியெல்லாம் நடத்தினாங்க அவங்க, 6 மாதத்துக்கு ஒரு முறை என்னை கீழே போட்டு காலில் மிதிக்கிற மாதிரி மிதிப்பாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க, பொண்ணுன்னா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அவங்க வீட்டிலேயே இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, இப்போ என் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருப்பாங்க, கண்டிப்பாக அதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி உறுதியாக இருக்காங்க. இங்கே பாரடி தமிழ், நீ அந்த வீட்டுக்கு போகவே போகாத, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், வீட்டை தேடி வந்திருக்காங்கடி, அவங்க கிட்ட நான் வரமாட்டேன்ற ஒரு வார்த்தையாவது சொல்லி அனுப்பி வச்சிடலாடி, அவங்க பண்ணதையே நம்ம திரும்ப பண்ணக்கூடாதுடி, அது தப்புடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்விக்கு எப்படியோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்ச்செல்விக்கு புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம செல்லப்பாண்டி இருந்துட்டு ரொம்ப கோவத்தில் கதவை உடைச்சி உள்ளே போகிறாரு. இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் அந்த வீட்டுக்கு போனீங்களா இல்லையா, ஆனால் அவங்க அந்த வீட்டில் இருக்கிற யாராவது உங்களுக்கு மரியாதை கொடுத்தாங்களா, அதோ உங்களுக்கு மாப்பிள்ளையா ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் உங்கள் கழுத்தை பிடிச்சி சேத்துல தள்ளி விட்டாரா இல்லையா, அதுக்கப்புறமும் உங்களுக்கு புத்தி வரலையா, அவங்க கிட்ட பணம் இருந்தால் என்ன பண்ணாலும் பண்ணுவாங்களா, நமக்கு சுயமரியாதைன்றது ஒன்று இருக்கவே கூடாதா, பணம் இருந்தால் மட்டும்தான் அது எல்லாமே இருக்கணுமா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க, இந்த வீட்டை விட்டு முதல்ல போக சொல்லுங்க, அவங்களுக்கும் நமக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, கோர்ட்டில் இனிமே டிவோர்ஸ் கேஸ் நடக்கணும்னு சொல்லுங்க, கோர்ட்ல டிவோர்ஸ் கேஸ் நான் அப்ளை பண்ண போறேன், 2 பேருக்கும் டிவோர்ஸ் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அப்பதான் இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே, அடியே தமிழ்ச்செல்வி, ஏன்டி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, ஏதோ அப்பன் ஜெயில இருக்கான், அவனை கட்டி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக கோவத்துல ஏதோ பேசிட்டாண்டி, அதுக்காக இப்படியெல்லாம் பேசுவியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க அம்மாச்சி, கோவத்துல எப்படி வேணாலும் பேசிடலாமா, பொண்ணுனா எல்லாத்தையும் பொறுத்துக்கணுமா, எல்லா கோவத்தையும் நாங்க தான் கிடைச்சோங்க, இங்க பாருங்க, அப்படி இழிச்சுவாயா இருக்கணும்ன்ற அவசியம்லாம் எனக்கு முடியவே முடியாது, அதனால என்னால் அந்த வீட்டுக்கு வரத்துக்கு விருப்பம் இல்லை, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அம்மாச்சி, பெரியவங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறேன், இல்லைனா கண்டபடி நான் பேசிடுவேன், முதல்ல இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், அதுக்காக எனக்கு எவ்வளோ பெரிய தண்டனை வேணாலும் கொடு, ஆனால் இந்த வீட்டை விட்டு எங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லவே சொல்லாத, வா போகலாம் அப்படின்னு சொல்லவும், இதை சொல்கிறதுக்கு உனக்கு அசிங்கமாகவே இல்லையா, அன்னைக்கு தான் சூடத்தில் கற்பூரம் ஏற்றி நான் சத்தியம் பண்ணிவிட்டு தலைமொழிங்கிட்டு தானே வந்தேன், உங்கள் குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு எந்த மூஞ்சியை வச்சுட்டு இங்கே வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, முதல்ல இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தமிழ்ச்செல்விக்கு வயிறு வலி பிடிச்சிருது, அப்படியே குழந்தை பிறத்துக்கு அது டெலிவரி பெயின் வந்துடுது, அம்மா எனக்கு வயிறு வலிக்குதுமா, என்னால் வயிறு
வலி தாங்கவே முடியலம்மா, ஐயோ எனக்கு ரொம்ப வலிக்குதுமா அப்படின்னு சொல்லவும், ஐயோ அடியே தமிழ் என்னடி ஆச்சு, ஐயோ கடவுளே, இங்க பாருங்க மாப்பிள்ள, முதல்ல தமிழ்ச்செல்வியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும், ஏதாவது வண்டி இருந்தா பாருங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா, அவரை மாப்பிள்ள கீப்லன்னு சொல்ற வேலை வச்சுக்கிட்டேன்னா அவ்வளவுதான், நீ முதல்ல அப்பாவை கிட்ட சொல்லி ஆட்டோவை பிடிச்சிட்டு வர சொல்லமா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும், எந்த நேரத்துலையும் தமிழ்ச்செல்வி தன்னோட தன்மானத்தை இழக்காம ஆட்டோல தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமா இருக்காங்க. அதுக்கப்புறம் சேது இருந்துட்டு, இங்க பாரு தமிழ், நீ இருக்கிற நிலைமைக்கு ஆட்டோல எல்லாம் போகக்கூடாது தமிழ், வா நம்ம கார்லயே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க நீங்க யாரும் நான் யாரும், எதுக்காக உங்க கார்ல எல்லாம் நான் எதுக்கு வரணும், இங்க பாருங்க இந்த மாதிரி பேசாம முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ராஜாங்க குடும்பத்து மேலே இருக்கிற கோவத்தையும் சேது மேலே இருக்கிற கோவமும் போய் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா வாழ்வாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம